ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் டூட்டி ஃப்ரூட்டி இந்த கப்பில் ஒரு கப் வந்து சேர்த்துருக்கேன். இதே கப்பில் நம்ம எல்லா நட்ஸும் அளந்து சேர்த்துக்கலாங்க. பாதாம், அப்புறம் முந்திரி, இது வந்து டேட்ஸுங்க, அப்புறம் எல்லோ திராட்சை, இது கருப்பு திராட்சை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கப்பில் தான் அளந்துருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா ஒரு தேன் கலரில் வந்ததும் நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிரப்பு கன்சிஸ்டன்சி வரணுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகரை வந்து பவுடர் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பட்டரை வந்து அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பீட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா 2 எக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு ஜன்னி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுகர் பவுடர் வந்து சளிச்சிக்கலாம். சளிச்சிட்டு இப்போ இதை சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா சுற்றி பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா ஜன்னி வச்சுட்டு 1 கப்பு மைதா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஆனால் நம்ம வந்து மைதா சேர்த்து செய்யும்போது அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த முட்டை வாசனை இல்லாமல் இருக்கும் இதை சேர்க்கறதுனால. சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மைதா சேர்த்துனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கலக்கும்போது ஒரே டைரெக்ஷனில் தாங்க கலக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேக் ட்ரேவில் நான் வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து அதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா லெவல் படுத்திட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்போது அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். தட்டி வச்சாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே கொஞ்சம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்படி சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கு மேலே பார்க்க கொஞ்சம் நல்லா சூப்பராக தெரியும். அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு
நம்ம குக்கரை வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்தி வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து குக்கர் உள்ளே வந்து வச்சுக்கலாங்க. உள்ளே வந்து அந்த கேஸ் கட்டரையும் விசிலையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து குக்கரை யூஸ் பண்ணணும். வச்சுட்டு இப்போ மூடிக்கலாம். அடுப்பை வந்து சிம்முக்கும் கொஞ்சம் அதிக தீயில் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1 ஹவர் கழித்து பார்க்குறேன். பாருங்கள், கேக் வந்து ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து கேக்கை திருப்பி போடுறேன். கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. கவுத்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த நம்ம வச்சுருக்கிற பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சுங்க. நைட்டு வெளிச்சத்தில் இந்த அளவுக்கு தான் கலர் வந்து தெரிஞ்சது. இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க. அதே சமயம் நல்லா ஸ்பாஞ்சியாக அருமையாக இருந்தது கேக்கு. ரொம்ப சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.